ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, கன்னி மரியாளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவனுடைய சாட்சியான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு நீங்க தெரிந்து கொண்ட அந்த தாயாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவளை போல சாட்சியா நாங்கள் வாழணும். பரிசுத்தமா நாங்கள் வாழணும். சாந்த குணமுள்ளவர்களாய் வாழணும். தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். அவங்களை போல ஒரு பரிசுத்த சிந்தை எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் அப்படி மாற்றும், அப்படி மாற்றும். அப்படிப்பட்ட மாற்றத்தை என் குடும்பத்தில் உண்டாக்கும், என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கும், எனக்குள்ளே உண்டாக்கும். எங்கள் குடும்பமே நாங்கள் சாட்சியான் என்று மகிமைப்படுத்தணும். அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, எங்க சபையில் இருக்கிறவங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் கூட இந்த கன்னி மரியாள் அவங்கள போல சாட்சியான வாழ்க்கை வாழுகிற ஒரு இருதயத்தை அவளுக்கு தரணும். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகணும். எங்க சபைக்குள்ள உண்டாகணும், எங்க கிராமத்துல உண்டாகணும், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே உண்டாகணும். அந்த எழுப்புதல் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வரணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்துகிற சபையாக, குடும்பங்களாக நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சமாதானமும் மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். தகப்பனை, இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்காக செபிக்கிறாங்க. தங்கள் கிராமம், பட்டணம், தேசத்துக்காக செபிக்கிறாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகட்டும், கட்டுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், வறுமைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்க ஜெபிக்க எழுதி வைத்திருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும்படி செய்யும். இன்றைக்கு ஒரு விடுதலை, சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இந்த பண்டிகை காலத்தில் வியாதி, பிரச்சனை, மரணப்படுக்கை, ஆஸ்பத்திரி, இந்த அலைச்சல் இல்லாதபடி சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். யாரும் கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடாதபடிக்கு ஆண்டவரை சுருக்கமாய், எளிமையாய், ஆண்டவர் வீண் செலவுகள் செய்யாதபடி கொண்டாட கிருபை தாரும். உம்முடைய கரம் தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.